So page number 90, topic 2.3, binary operations in a data frame. அந்த data frame object குள்ள ஒரு data frame object இன்னொரு data frame object நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? என்னென்ன பேசிக்ஸ் ஆஃப் பைனரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம இங்க பண்ண போறோம்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சரியா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான ஃபைல் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபைல் ஓபன் பண்ணிக்குவோம். நம்மளுடைய ஓல்டு ஃபைல், இந்த ஓல்டு ஃபைலை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். நம்மளுடைய டேட்டா ஃப்ரேம் டேபிள் டிஸ்பிளே ஆகும். இந்த டேட்டா ஃப்ரேம் டேபிள் மாதிரி நம்ம வந்து ஒரு இன்னொரு டேட்டா ஃப்ரேம் டேபிள் ரெடி பண்ணணும். ஸோ நான் இருக்குது அப்படியே காப்பி பண்ணிட்டு வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். D7 D8 D9 D10 D11 D12. ஸோ இது எல்லா வேரியபிளையும் D12 கூட போட போகிறோம். D7 D8 D9 D10 D11. ஸோ பாண்டாஸ் ஏற்கனவே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம், இது தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிற வேரியபிள் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் df1. ஸோ df1க்கு நான் என்ன கொடுக்கணும், D12 தரணும். நம்ம இங்கே வேல்யூஸை மட்டும் மாற்ற போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா we need two data frame object. So for that we are creating another data frame object. So first data frame object name is df, right? Then second one is df1. okay va? So நம்ம ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ரெண்டுமே நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராசஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு டேபிள் இருக்குது. ரெண்டு டேபிளுமே வேறு வேறு வேல்யூஸ், பட் டேபிளுடைய காலம் நேம் சேம் தான். வாட் இஸ் இட், ரோ நேமும் சேம் தான். ஓகேங்களா, பட் வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேபிளுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி. அடுத்து நம்ம ப்ரோக்ராமில் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரே லைன் மட்டும்தான். பிரிண்ட்டு ஃபஸ்ட் டேபிள் நேம்னாது df, ஃபஸ்ட் டேட்டா ஃப்ரேம் நேம் df ப்ளஸ் df1, அவ்வளோதான். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஓகேங்களா இந்த ரோல் இருக்கிற இண்டெக்ஸ், ரோ நேம் அண்ட் காலம் நேம், ரோ நம்பர் காலம் உங்களுக்கு தெரியும் 0 1 0 0. ஸோ ரெண்டு நம்பர் வரும். ஒன்று வந்து ரோவுடைய இண்டெக்ஸ் நம்பர், இன்னொன்று வந்து காலமுடைய இண்டெக்ஸ் நம்பர். ஓகேங்களா, ரெண்டுமே சிமிலியராக இந்த டேபிள் இருந்து இந்த டேபிள். இப்போ டேபிள் 1 அதாவது டிஎஃப்ல 0 1 அப்படின்னா df1லையும் 0 1, அது ரெண்டு தான் ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ இந்த அவுட்புட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, மொத்தம் நம்ம கிட்ட இப்போ 3 டேபிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிளுடைய டேட்டா எங்கிருந்து வருதுன்னா df, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் வந்து டேட்டா ஃப்ரேம், செகண்ட் ஆப்ஜெக்ட் நேம் வந்து டேட்டா ஃப்ரேம் 1 df1.
இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனுடைய அவுட்புட்டும் பாருங்கள். இது வந்து அடிஷனுடைய ஃபஸ்ட்டு டைப். நான் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 டேட்டா ஃப்ரேமை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே அடிஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபங்க்ஷன் என்ன, ஒரு நேம் வரும் வித் பேராமீட்டர் வரும். அந்த ஃபங்க்ஷன் நேம் இஸ் ஆட் இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் யாருக்கு அசைன் பண்ண போகிறேன்னா டிஎஃப்க்கு அசைன் பண்ண போகிறேன். டிஎஃப் டாட் ஆட். ஸோ ஆட் பண்ண போகிற வேல்யூ என்ன அப்படின்னா df1. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஆப்ஜெக்ட் நேம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் நேம். ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் மட்டும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வருதுங்களா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆட். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட்டாக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா df ப்ளஸ் df1. dfஓட df1 ஆட் பண்ணுறேன் பை யூஸிங் ஆட் ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே இதே ஒர்க்கை நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணோம். சேம் ஒர்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இங்கே ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே, அதனால் சேம் அவுட்புட் வருதான்னு செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற அவுட்புட்டு, இது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிற அவுட்புட் வந்து ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் ஒர்க் தான். நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆட் ஃபங்க்ஷன். அது பேர் வந்து ஆர் முன்னாடி சேர்த்துங்க. ஆர் ஆட்னா ரிவர்ஸ் அடிஷன், ரிவர்ஸ் ஆட். ஓகேங்களா? ரிவர்ஸாக ஆட் ஆகும். ஓகே, பேஜ் நம்பர் 91 இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அடிஷன் பைனரி ஆப்ரேஷன். ஒன்று நம்ம வந்து மூணு விதமாக ஆட் பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணி, இன்னொன்று ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, இன்னொன்று ஆர் ஆட் ஃபங்க்ஷன். ஆர் ஆட் ஃபங்க்ஷன்னா அதே தான், ரிவர்ஸில் ஆட் ஆகும். ஓகே, ரன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? பாருங்கள், எல்லா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ், கீழே இருக்கிற வேல்யூஸ் பாருங்கள், எல்லாமே சேம் தான். இது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுமே சேமாக இருந்தால் உங்களுக்கு ஆர் அடிஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. சரிங்களா? இதே ரோஸ் அண்ட் காலம்ஸ் வேரி ஆகுது, 2 டேபிளுக்கும் வேரி ஆகுதுன்னா ஆர் அடிஷன் யூஸ் பண்ணும்போது டிஃபரன்ஸ் தெரியும். பட் மூணுமே சேம் தான். ப்ளஸ் யூஸ் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான், அடிஷன் யூஸ் பண்ணாலும் ஏடிடி யூஸ் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான், ஆர் ரிவர்ஸ் அடிஷன் யூஸ் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான். இப்போ நம்ம இது மூணுமே யூஸ் பண்ணி அவுட்புட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 92, சப்ட்ராக்ஷன் பைனரி ஆப்ரேஷன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைனஸ் சிம்பிள், செகண்ட் ஒன் வந்து சப் ஃபங்க்ஷன், தேர்ட் ஒன் இஸ் ஆர் சப் ஃபங்க்ஷன். இப்போ இது தூக்கிட்டு நார்மலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 வேரியபிளையும் ப்ளஸ் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். df1 நாட் எ வேரியபிள், ஆப்ஜெக்ட். 2 ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன் எல்லாத்துக்கும் மைனஸ் வந்திருக்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ப்ளஸில் இருக்குது, செகண்ட் வேல்யூ வந்து பெருசாக இருக்கிறதுனால செகண்ட் வேல்யூவோட மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. இதுவே நம்ம இங்கே df1 போட்டுட்டு இங்கே df போட்டோன்னா ஓகே, நார்மல் சப்ட்ராக்ஷன் மாதிரி தான். ஓகே, இப்போ எல்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ பிக்கர் வேல்யூ, செகண்ட் கொடுத்த வேல்யூ லெஸர் வேல்யூ. ஸோ பிக்கர் வேல்யூவுடைய சிம்பிள் தான் என்ன அவுட்புட்டில் வரும், ரைட்? ஸோ இப்போ நான் மைனஸ் யூஸ் பண்ணியாச்சு. இதுவே எனக்கு மைனஸ் வேணாம் சார், நான் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டாட் சப், அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்டை போடணும். ஸோ ஒன்று வந்து
ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து அந்த ஃபங்க்ஷன், ஒன்று வந்து ஆப்ஜெக்ட், இன்னும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட் தரேன். ஓகேங்களா? அந்த இன்புட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வச்சு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ் தான். இப்போ நான் மைனஸ் என்ன பண்ணமோ அதே ஒர்க் தான் சப் ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப் யூஸ் பண்ணோம், சப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சேம் அவுட்புட். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர் சப், ரிவர்ஸ் சப் யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான் வரும். சரிங்களா? இங்கே பாருங்க, ரிவர்ஸில் பண்ணுறதுனால என்ன வருது பாருங்க, மைனஸ் சிம்பிள் வருது. ஓகே, ரிவர்ஸில் பண்ணும்போது இது வந்து பெரிய வேல்யூவாகவும் இது சின்ன வேல்யூவாகவும் கன்சிடர் பண்ணுது. ஸோ சின்ன மைல்டு டிஃப்ரென்ஸ் வருது, பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ சப்ட்ராக்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் ஆஸ்டிக்ஸ். இப்போ 2 டேபிள் இருக்கிற வேல்யூஸை நான் மல்டிபிள் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், மல்டிபிள் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதே ப்ராசஸை எனக்கு ஃபங்க்ஷனோடு வேணும் அப்படின்னா MUL அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. MUL அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினா இந்த DF1 அப்படின்ற டேபிளோட DF வந்து மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். சேம் ப்ராசஸ் தான். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ பேஜ் நம்பர் 93 இருக்கு பாருங்க. மல்டிப்ளிகேஷன் பைனரி ஆப்ரேஷன், ஒன்று ஆஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா MUL ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சரி, நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ நீ எது பண்ணி காமிக்கணும்னாலும் உனக்கு அந்த பேசிக் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும். டிவிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்லாஷ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாஷ் சிம்பிள் இது போட்டிங்கன்னா மாடியில் வந்துடும். இது போடக்கூடாது, டிவிஷனுக்கு இதுதான் போடணும். ஓகே, ஸோ இப்போது DF1ல் DF-ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணி வர ஆன்சர் நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணலாம், டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டாட் div அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் டிவைட் பண்ணலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, 2 டேபிளை ஆட் பண்ணுறது எப்படி, சப்ட்ராக்ஷன் பண்ணுறது எப்படி, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்